இங்க இந்த ஊர்ல யார் ஃபேஷனா இருக்காங்களோ உங்களுக்கு 100 மீதி எல்லாருக்குமே கம்மியா இருக்கும் மேல தலையில நம்பர். ஆனா இந்த பொண்ணு கிட்ட வந்து 100 இருக்கு பாத்தீங்களா, இந்த பொண்ணு கிட்ட எல்லாருமே வந்து பேசுவாங்க, எல்லாருமே ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இந்த பொண்ணு கிட்ட ஒண்ணுதான் இருக்கு, அந்த பொண்ணு கிட்ட யாருமே பேச மாட்டாங்க. அந்த பொண்ணு எஞ்சி எஞ்சி விழுவாங்க. அதனால அவளுமே யார்கிட்டயுமே பெருசா பழக மாட்டா, பேச மாட்டா. இந்த ஸ்டைலா இருக்கா பாத்தீங்களா, இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த ஒண்ணு அப்படின்ற பொண்ணு கிட்ட வந்து ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பா. ஆனா வந்து அந்த ஒரு பொண்ணுமே மத்தவங்க என்னதான் வந்து ஃப்ரெண்ட் ஆனாலும் சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிடுவா. இந்த 100 போட்டு பாத்தீங்களா, இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஆனாலுமே விடாம அந்த பொண்ணு கிட்ட வந்து பேசணும், எப்படியாச்சும் ஃப்ரெண்ட் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விடாம போற இடத்துக்குலாம் போயிட்டே இருக்கா. ஆனா அந்த ஒரு பொண்ணுக்கு வந்து ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்ற இஷ்டமே இல்ல பொழுது. அவ வந்தானாலே வந்து அங்க இருந்து கிளம்பிடுறா. இங்க ஒரு பையன் வந்து ஜூஸ் குடிச்சிட்டு வருவான். அப்ப எதாச்சும் ஒரு சேர் தட்டி விட்டு அந்த ஸ்டார் எடுத்துன்னு வந்து அந்த பொண்ணு கண்ணிலே குத்த பார்ப்பான். அப்போ வந்து அந்த ஒண்ணு இருக்கிற பொண்ணு தான் வந்து காப்பாத்துவா. தன் உயிரை வேற காப்பாத்திட்டாலே, இன்னுமே அவள ஃப்ரெண்ட் பிடிக்கணும்னு ஆசை வந்துருது. அதுவுமே இல்லாம அவன் நொண்டி நொண்டி போவா. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கேட்கும் போது தான் தெரியுது, இந்த மாதிரி ஃபேஷனால தான் என் காலே ஒஞ்சுது, எனக்கு ஃபேஷனே பிடிக்காது, நீ ஃபேஷனாவும் இருக்கிறது எனக்கு பிடிக்கல, அதனால தான் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஃபேஷனாலே அப்படி ஆச்சு, ஏன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்பா. அதெல்லாம் உனக்கு சொல்லணும்னு அவசியமே இல்ல, நீ கிளம்பு, உங்ககிட்ட எல்லாம் சொல்லவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடா. மறுநாள் பாத்தீங்கன்னா அந்த ஃபேஷன் ஆச்சு பாத்தீங்களா, அந்த பொண்ணு வந்து சாதாரணமா மாறி வந்து நிக்குது. இப்பயாச்சும் என் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல நிக்கும் போது பின்னாடி ஒருத்த வந்து கத்தி அந்த கழுத்திலே வச்சிடறான். டக்குனு உங்க நகை பணத்துல கழட்டி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இந்த ஃபேஷன் ஆயிரத்துல சாதாரணமா மாச்சு பாத்தீங்களா, அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா காலை மறைச்சிட்டு 2 பேருமே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அங்க இருந்து. அதனால அவன் வெளியே பின்னாடியே தோத்திட்டு வரான். எவ்வளவு தூரம் ஓடனாலும் பின்னாடியே தோத்திட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒருத்தவங்க போயிட்டு ரோட்ல நின்றாங்க, ஒருத்தவங்க ஜீப்ரா கிராசிங்ல நின்னுறாங்க. இப்போ எப்படி இருக்கும், வந்து சிக்னல் வந்து கிரீன்ல இருக்கும், அந்த திருடன் வந்து டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்றவனா இருப்பான் போல. அதனால அங்கேயே நின்னுறான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு கார் வர கிரீன் சிக்னலா இருக்குதுனால வேகமா வருது, இடிச்சு இவங்க 2 பேரும் கை கால வச்சுன்னு உட்காந்துறாங்க. அவ்வளவுதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க.